ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்ட மீட் பண்ணும்போது நம்ம அஸ்யூம் பண்ணுவோம்ல, இவங்க இந்த மாரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுவோம்ல. அந்த மாரி தான் என் ஃப்ரெண்டையும் நான் நெனச்சேன். ஹே திஸ் இஸ் வர்ஷா. ஐம் டூயிங் அ சீரிஸ் கால் ஸ்டோரி டைம் வித் வர்ஷா. இது யாரோட கதைன்னா, என்னோட ஃப்ரெண்டோட கதை தான். இது எந்த இயர்னா 2021. அப்போ வந்து லாக்டவுன் டைம். ஸோ அப்போ வந்து நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் இயரு. காலேஜ்க்குலாம் அப்போ போல. லைக் ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்தது. டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. ஸோ வந்து லைக் கேமரா ஆன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும். அப்போ ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ தைரியமா வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு காப்பி அடிப்பா. லைக் எனக்கு எப்படி இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் காலேஜ்லாம் ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்படியே போயிடுச்சு. செகண்ட் செமஸ்டர் தான் நாங்கள் காலேஜே போனோம். அதுக்கப்புறம் அவ கூட ஃப்ரெண்டெல்லாம் ஆனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவள் காப்பிலாம் அடிக்கலன்ட்டு. ஏன்னா வந்து எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. அவள் கேமராவே பார்த்துட்டு இருந்தா, என் மீதி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படிதான் தெரிஞ்சது. பட் ஆக்சுவலி அவள் யாருன்னா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஸோ டாப்பர் அவ கிளாஸ்லேயே. நாட் ஜஸ்ட் இன் கிளாஸ், அவ வந்து யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஒரு சேஸ் இருக்குல்ல, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எனக்கு இங்கே தோணுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ எதுக்கு இன்னைக்கு இந்த ஸ்டோரி நான் ஷேர் பண்ணுறேன்னா, இன்னைக்கு அவளோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஃபார் செல்வி. ஸோ மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே பீப்பிள். பை பாய்.